ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ரூட் வேர்டை கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வார்த்தையை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், எந்த அர்த்தத்தில் வரும், என்ன டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். சரிங்களா? ரைட். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷனும் ஒன் ஸ்பீக்கிங் கோர்ஸுக்கான அட்மிஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நடந்துச்சு. நீ நம்புறியோ இல்லையோ, பாருங்க, இதான் வழக்கு தமிழ். நீ நம்புறியோ இல்லையோ, இதைத்தான் நான் வாங்க போகிறேன், இதைத்தான் நான் வாங்கினேன், அதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம், அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம் இப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் சொன்ன ஒரு சில தமிழ் சென்டென்சஸ்லேயே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பினாலும் நம்பாட்டியும் அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து நம்ம போடக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் என்ன டென்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அவன் சரியான நேரத்தில் வேலையை முடித்தான் இப்படி சொல்லும்பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட் டென்ஸு கூட இந்த தமிழ் வேர்டு செட் ஆகுது. அப்போ இங்கிலீஷ்லையும் அதே தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் எனக்கு அதில் ஜாயின் பண்ணுறக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கோ உடன்பாடு இல்லைடா இப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்யூச்சருக்கு போயிடுறோம். ஓகே, இல்லாட்டி ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம தமிழில் 3 காலங்களிலுமே பயன்படுத்துகிறோம் நண்பர்களே. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பினாலும் நம்பாட்டி அப்படிங்கிறதுக்கு இஃப் போட்டு பேசுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக இந்த ரூட் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலீவ் இட் ஆர் நாட், அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், மாற்றவே வேண்டாம். பிலீவ் இட் ஆர் நாட், நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, பிலீவ் இட் ஆர் நாட். இதற்கடுத்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க நம்பினாலும் நம்பாமல் போனாலும் சரி நீங்கள் சொல்ல வரீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனோட மெயின் கிளாஸை இங்கே போட்டுக்கணும். மெயின் கிளாஸ்னு என்ன? முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். அந்த முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம பின்னாடி போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது நண்பர்களே. இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. புரியுதுங்களா? நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் அவங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கலாம். பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே, இதற்கடுத்து கம்மா போட்டுக்கலாம். பிலீவ் இட் ஆர் நாட், ஐ கால்ட் தெம், I called them. Believe it or not, I called them. நம்புறியோ இல்லையோ, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா I will call them. I will call them. இப்போ பாருங்கள், பாஸ்ட்லேயும் வந்துருச்சு, ஃப்யூச்சர்லேயும் வந்துருச்சு. பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் வரைக்கும் போயிடுச்சுன்னா 100% ப்ரெசண்ட்டும் வந்துடும். அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நீங்கள் என்ன டென்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா தமிழில் அந்த வழக்கு இருக்குங்க. தமிழில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் அதர் லாங்குவேஜில் வந்துடும், அப்ளிகபிள் ஆயிரும். அதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கடன்னு பார்க்கலாம் நண்பர்களே. வழக்கம் போல் என்ன பண்ணணும், நீங்கள் நான் இப்போ தமிழ் சென்டென்ஸுக்கு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு முன்னாடி அதற்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்ட்டு காமெண்ட்டில் டக்குன்னு போட்டே வாங்க. ஆக்டிவாக இருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம படிக்கணும்னா அந்த அரை மணி நேரத்தில் ஆக்டிவாக இருக்கணும், என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? நாம் இப்போது எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எல்லாமே, அதாவது இந்த நம்பினாலும் நம்பாட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் எல்லாமே பாஸ்ட்டில் தான் இருக்குங்க. அப்போ ரொம்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை போட்டு நீங்கள் டக்குன்னு சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம். சரி பாருங்கள், நம்பினாலும் நம்பாட்டியும் அவன் 1 மணி நேரத்தில் வேலையை முடித்தான். கேட்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான்டா இருக்கும். நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டான்டா அப்பேற்பட்ட வேலையை. பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் நம்பினாலும் ஆர் நாட் நம்பாட்டியும் அவன் 1 மணி நேரத்தில் வேலையை முடித்தான். இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம், இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். 1 மணி நேரத்தில் அவன் வேலையை முடித்தான். 1 மணி நேரத்தில் அவன் வேலையை முடித்தான், பாஸ்டில் இருக்குது. ஓகே, he finished the work.
he finished the assignment, he finished the project, he finished the task. நிறைய வார்த்தைகள் இருக்குது, எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, he finished the work in 1 hour. in 1 hour. in an hour. an போட்டாலும் கரெக்டு தான். an அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். பாருங்க, believe it or not, he finished the work in 1 hour. believe it or not, he finished the work in 1 hour. மறுபடியும் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. believe it or not, he finished the work in 1 hour. simple. நம்புனாலும் நம்பாட்டியும் நான் சிஎம்ஐ சந்தித்தேன், டே நான் சிஎம்ஐ மீட் பண்ணேன்டா, நம்பினா சரி, நம்பாட்டி போ, உன் விருப்பம், நான் சிஎம்ஐ மீட் பண்ணேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட், ஐ மெட் சிஎம், ஐ மெட் சிஎம். சிம்பிளாக முடிஞ்சிட்டு பாருங்க. பிலீவ் இட் ஆர் நாட், ஐ மெட் சிஎம். பிலீவ் இட் ஆர் நாட், ஐ மெட் சிஎம். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் சிஎம்ஐ சந்தித்தேன், ஐ மெட் சிஎம். சிம்பிள். நம்பினாலும் நம்பாட்டியும் அவங்களுக்கு எனக்கு தெரிலடா, நீ சொன்ன நம்பவே மாட்டேறடே, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி போ, அவங்களுக்கு என்னை சத்தியமாக அடையாளமே தெரியல, அடையாளமே தெரியல. ஓகே, பிலீவ் இட் ஆர் நாட், அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரில அப்படின்னா இப்படி சொல்லி பழகுங்க. ஓகே, தே didn't recognize me, they didn't recognize me. அடையாளம் தெரில. ஒரு சில இந்த டின்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா டிடன்ட்டுன்னு சொல்லுவீங்க, அது என்ன டிடன்ட்டுன்னு எனக்கு தெரியல. டின்ட், டபுள் டி போடக்கூடாது, தமிழ் எழுதும் பொழுது இப்படி சொல்லுவீங்க, டி டி இன், டிடன்ட், ஒரு டி போதும், டின்ட். ஓகே ரைட். பாருங்க, பிலீவ் இட் ஆர் நாட், தே டிடன்ட் ரெக்கக்னைஸ் மீ, பிலீவ் இட் ஆர் நாட், தே டிடன்ட் ரெக்கக்னைஸ் மீ. அடுத்து, நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நடந்துச்சு, நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான்டா நடந்துச்சு. பாருங்க, பிலீவ் இட் ஆர் நாட், இதுதான் நடந்தது அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், பாஸ்டில் இருக்குது பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் வாட்னா இதுதான். ஓகே, திஸ் இஸ் ஹேப்பன்ட், இது நடந்ததுன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், இதுதான் நடந்தது. ஓகே, பிலீவ் இட் ஆர் நாட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், பிலீவ் இட் ஆர் நாட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். நம்பினாலும் நம்பாட்டியும் அவர் எங்கூட தான் படித்தார், நீங்கள் தான் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க பெரிய ஆள் அப்படி இப்படின்ட்டு. தம்பி, நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அவர் எங்கூட தான் படித்தார், அவர் எங்கூட தான் படித்தார். பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே, ஹீ ஸ்டடிட் வித் மீன்னு சொல்லலாம், இன்டைரக்டாக யோசிச்சு பழகுங்க. அப்படி பண்ணால் இதை வந்து இன்னொரு ஆங்கிளில் நம்ம சொல்லலாம், ஹீ வாஸ் மை கிளாஸ்மேட், இப்படி நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இதுவும் கரெக்டு தான். புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அப்படியே வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பேசிக் லெவலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடியது. ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க இன்டைரக்ட் மீனிங்கை சொன்னாலும் அதே மீனிங் தாண்டா வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், யோசித்து பழகிக்கணும். பாருங்கள், அவர் என்னோட தான் படித்தார், ஹீ ஸ்டடிட் வித் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்லலாமே, ஹீ வாஸ் மை கிளாஸ்மேட் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் என் கூட தான் படித்தான்னு அர்த்தம். புரியுது நண்பர்களே? இப்படியும் என்ன பண்ணணும், நீங்கள் திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஓகே ரைட். பாருங்க, பிலீவ் இட் ஆர் நாட், ஹி வாஸ் மை கிளாஸ்மேட், பிலீவ் இட் ஆர் நாட், ஹி ஸ்டடிட் வித் மீ, பிலீவ் இட் ஆர் நாட், வி வேர் இன் அ சேம் கிளாஸ், வி வேர் இன் அ சேம் கிளாஸ். எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சொல்லலாம். ரைட், புரிஞ்சுது நண்பர்களே? ரொம்ப சிம்பிளுங்க. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்டிங். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை வச்சு தான் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. நான் தினமும் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்டா, தினமும் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்,
ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன? பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட், ஐ தினமும் எந்திரிக்கிறப்பன்னு சொல்லும் பொழுது இது வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய செயல். அப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஓகே, ஐ wake up at 4 AM தினமும், எவ்ரிடே. ஓகே, believe it or not, I wake up at 4 AM every day. Believe it or not, I wake up at 4 AM every day. அந்த 4 AM அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலைன்னா காலையில் 4 மணியா சாயங்காலம் 4 மணியான்னு தெரியாது. அதற்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், believe it or not, I wake up at 4 AM every day. ஓகே, அடுத்து நம்பினாலும் நம்பாட்டியும் என் பாட்டி கேம்ஸ் விளாடுறாங்கடா, அது அவங்களோட மொபைல் ஃபோனில் கேம்ஸாக விளாடுறாங்க. நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி இதான நடக்குது. கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயல். சரிங்களா? பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே, மை கிராண்ட்மா, செயலை செய்பவர் யார்? பாட்டி, அதனால் அவங்க தான் சப்ஜெக்ட். மை கிராண்ட்மா பிளேஸ் வீடியோ கேம்ஸ், அவங்களோட மொபைல் அப்படின்னா ஆன் ஹெர் மொபைல் ஃபோன், ஆன் ஹெர் மொபைல் ஃபோன். இன் ஹெர்னு சொல்லிடாதீங்க, ஆன் தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஆன் சொன்னால் தான் கரெக்ட். பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட், மை கிராண்ட்மா பிளேஸ் வீடியோ கேம்ஸ் ஆன் ஹெர் மொபைல் ஃபோன். மை கிராண்ட் மதர் பிளேஸ் வீடியோ கேம்ஸ் ஆன் ஹெர் மொபைல் ஃபோன். இங்கே பிளேஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா வழக்கமாகவே அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை பற்றி பேசுகிறீங்க. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. புரியுதுங்களா? பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட், மை கிராண்ட்மா பிளேஸ் வீடியோ கேம்ஸ் ஆன் ஹர் மொபைல் ஃபோன். புரியுதுங்களா? நம்புனா நம்பு, அவங்க இரட்டை சகோதரர்கள். நம்புனா நம்பு, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. பிலீவ் இட் ஆர் நாட், தே ஆர் ட்வின்ஸ். அவ்வளோதான், தே ஆர் ட்வின்ஸ். முடிஞ்சு போச்சு சென்டென்ஸு. பிலீவ் இட் ஆர் நாட், தே ஆர் ட்வின்ஸ். பிலீவ் இட் ஆர் நாட், தே ஆர் ட்வின்ஸ். தே ஆர் ட்வின்ஸ். புரியுதுங்களா? நம்புனா நம்பு, அவளால் 5 மொழிகள் பேச முடியும். முடியும்னு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த கடைசி வார்த்தையை பார்த்தாலே நமக்கு தெரியுது அது மாடல்ஸில் வருதுங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே, ஷீ கேன் ஸ்பீக். ஓகே, ஷீ கேன் ஸ்பீக் 5 languages. 5 languages. She can speak 5 languages. Believe it or not, she can speak 5 languages. அவளால் 5 மொழிகளை பேச முடியும். நம்புனா நம்புங்க. அந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கட்டி போங்க. நம்புனா நம்புங்க. அந்த பொண்ணால் 5 மொழிகள் பேச முடியும். She can speak 5 languages. நிறைய பேர் அவளால் 5 மொழிகள் பேச முடியும்னு சொன்னதுமே அங்கே என்ன தெரியுமா ஆன்சர் எழுதியிருப்பீங்க உங்களோட நோட்டு புத்தகத்தில்? she can able to speakன்னு சொல்லுவீங்க. கேன் வந்தால் ஏபிள் வராது. புரியுதுங்களா? ஒன்று கேன் இல்லாட்டி ஏபிள். இந்த இடத்துல கேன் போட்டாலே கரெக்டாக தான் வரும் மீனிங். பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட், ஷீ கேன் ஸ்பீக் 5 languages. ஷீ கேன் ஸ்பீக் 5 languages. கடைசியாக ஒன்று பாருங்கள், நம்புனா நம்பு, எனக்கு இன்னும் அது ஞாபகத்தில் இருக்குது. நம்புனா நம்பு, இன்னும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. ஓகே, பாருங்கள், பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே, ஐ ஸ்டில் remember it. I still remember it. I still remember them. இன்னும் எனக்கு அவங்கள ஞாபகம் இருக்குது. அவங்க என்ன மறந்துருக்கலாம், பட் நம்மனாலும் சரி நம்பாலும் சரி இன்னும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. இன்னும் எனக்கு அவங்கள ஞாபகத்தில் இருக்குது. நீ நம்பினாலும் சரி நம்பாலும் சரி நிறைய டைம் நான் நடிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு நாள் கூட நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணதில்லை, துரோகம் நினச்சதில்லை. இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க நிறைய நேரத்தில். புரியுதுங்களா? அதற்கெல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட், ஐ நெவர் பிட்ரேட் தெம். நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணதே இல்லை. ஐ நெவர் பிட்ரேட் தெம். பிலீவ் இட் ஆர் நாட், ஐ நெவர் பிட்ரேட் தெம். இப்படிலாம் சொல்லி பழகிக்கணும். புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே? ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூட் வேர்டை நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களோட லாங்குவேஜ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் நண்பர்களே. புரியுதுங்களா? எப்போவுமே ஒவ்வொரு சென்டென்ஸாக பிரித்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்காதுங்க. இடையில இந்த மாதிரி நிறைய ரூட் வேர்ட்ஸை போட்டு கனெக்ட் பண்ணி பேசினா தான் நீங்கள் அந்த நேட்டிவ் பீப்புள் மாதிரி அப்படியே ஃப்ளோவாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா? ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.
அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஹோம்ஒர்க் வரும், மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ரைட்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.